நான் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறது செலிபிரிட்டி பிஸ்னஸ். என்னால் ஒரு வீடியோக்கு நான் 23 lakhs வாங்க முடியும். கண்டென்ட் கிரியேஷன் செலிபிரிட்டி பிஸ்னஸ். இப்போ இர்ஃபான் ப்ரோ இருக்காரு, இவ வரக்காரு. இப்போ ப்ரோ வந்து ஒரு ஈவென்ட் போறாரு. ப்ரோ கேன் சார்ஜ் lakhs ஃபார் ஈவென்ட். ரைட் தானே? ஆமா தானே? ஓகே ரைட். நான் சார்ஜ் பண்றேன். டு பி ஆனஸ்ட் ஐ சார்ஜ். நான் சார்ஜ் பண்ணுவேன். நான் லேக்ஸ்ல சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டில கிடைக்காது, சர்வீஸ்லயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிசினஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கவங்க எல்லாருமே யூ கைஸ் ஆர் செலிபிரிட்டி. ஸோ யுவர் பிசினஸ் இஸ் செலிபிரிட்டி பிசினஸ். வென் வி வேர் ஸ்டார்டிங், நான் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் பிசி பில்டிங் இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். கண்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. நான் அந்த பிசி பிஸ்னஸில் தான் நான் வந்து இந்த இதை ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் சம் டைம் லைக் கண்டென்ட் கிரியேஷனும் ஒரு பிஸ்னஸ் தான் அப்புறமா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் யூ கேன் மேக் மணி அப்படின்றது அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு அந்த கிரியேட்டர் எக்கனாமின்றது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ ப்ராடக்ட் நீங்கள் பிஸ்னஸில் 3 டைப். செலிபிரிட்டி பிஸ்னஸ்னு ஒன்று சொல்லுவோம், தட் இஸ் கண்டென்ட் கிரியேஷன். அப்புறம் சர்வீசஸ் ஆர் வேல்யூ ட்ரிவன் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இது சர்வீசஸ் ஆர் வேல்யூ ட்ரிவன் பிஸ்னஸ். அடுத்து கடைசி வந்து கமாடிட்டி. கமாடிட்டி மீன்ஸ் ப்ராடக்ட். இப்போ நம்ம குக்குடு ப்ரோ இருக்காருன்னா குக்குடு சேல் பண்ணால் அது ப்ராடக்ட் கமாடிட்டி. நான் எவ்வளோ சேல் பண்ணிக்கலாம். இது இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி விசஸ் த ஸ்கேலபிலிட்டி. நான் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறது செலிபிரிட்டி பிஸ்னஸ். என்னால் ஒரு வீடியோக்கு நான் 23 lakhs வாங்க முடியும். திஸ் இஸ் மை லைக் நான் 10 lakhs 23 lakhs வாட் எவர் என்னால் வாங்க முடியும். கம்பெனிஸ் ஆர் பேயிங் தட். பட் இதுவே இஃப் ஐ டூ கமாடிட்டி பிஸ்னஸ் என்னால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அங்கே என்ன பண்ணால் ஸ்கேலபிலிட்டி ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இந்த கிரியேட்டர் பிஸ்னஸில் என்னால் ஒரு வீடியோக்கு 20 lakh ப்ளஸ் சார்ஜ் பண்ண முடியுன்றது எனக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க தெரிஞ்சது. புரியுங்களா? ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் கண்டென்ட் ஆல்சோ லேர்ன் பிஸ்னஸ். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் இட் செல்ஃப் அ பிஸ்னஸ். டிட் ஐ மேட் 1 million இன் கண்டென்ட் கிரியேஷன்? எஸ் ஐ மேட். புரியுங்களா? ஹவுனா இந்த பிஸ்னஸ் பண்ணது மூலமாக என்னோட நியூஸ் வந்து நான் இருக்கிறது வந்து கண்டென்ட் கிரியேஷன் செலிபிரிட்டி பிஸ்னஸ். இப்போ இர்ஃபான் ப்ரோ இருக்காரு, இவ வரக்காரு. இப்போ ப்ரோ வந்து ஒரு ஈவென்ட் போறாரு. ப்ரோ கேன் சார்ஜ் lakhs ஃபார் ஈவென்ட். ரைட் தானே? ஆமா தானே? ஓகே ரைட். நான் சார்ஜ் பண்றேன். டு பி ஆனஸ்ட் ஐ சார்ஜ். ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாரும் கற்றுக்க ப்ரூட்டலாக இருப்போம். நான் சார்ஜ் பண்ணுவேன். நான் லேக்ஸில் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டியில் கிடைக்காது, சர்வீஸ்லேயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிஸ்னஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கவங்க எல்லாருமே யூ கைஸ் ஆர் செலிபிரிட்டி. ஸோ யுவர் பிஸ்னஸ் இஸ் செலிபிரிட்டி பிஸ்னஸ். ஸோ உங்களோட டைமுக்கு யூ கேன் சேஞ்ச் வாட் ஆர் வாட். எதை பொறுத்துனா நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் கற்றுங்க.